நம்ம எண்ணங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சின்றது நன்றி எழுதுறது. இதை பற்றின ஒரு வெப் சீரிஸ், அதாவது நன்றி எழுதுறது எப்படி, அதை எந்த முறையில் எழுதணும், எந்த நேரத்தில் எழுதணும், எந்த அளவில் எழுதணும், அதை எழுதுறதுக்கான காரணங்கள் என்னென்னு இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக பார்க்க போகிறது, நம்மளில் நிறைய பேர் முக்கியமாக வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய டே அப்படின்றது சில பேர்த்துக்கு இந்த ஷிஃப்ட்டு பேஸ் பண்ணி மாறும். சில பேர் நைட் ஷிஃப்ட் போவாங்க, இல்லை லேட் ஈவினிங் ஷிஃப்ட் போவாங்க, இல்லை சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த தூக்கம்ன்றதே ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும். அவங்க காலையில் எந்திரிக்கிற நேரம் வித்தியாசமாக இருக்கும், தூங்க போகிற நேரம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளில் பொதுவாக நிறைய பேர் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோமோ அந்த ரொட்டீன் அப்படியே வேறு மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சிகள்லாம் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. முக்கியமாக நன்றி எழுதுகிற பயிற்சியெல்லாம் காலையில் நேரத்துலையும் நைட் நேரத்துலையும் எழுதணும்னு சொல்லியிருப்பேன். இதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி, நாங்கள்லாம் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது, எங்களால் அது பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன்னா அப்படியே வேறு மாதிரி டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேள்விக்கான ஒரு சின்ன கிளாரிட்டி தான் இந்த வீடியோ. முக்கியமாக இந்த பயிற்சிகள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இது காலையில் எழுதணும் நைட்டில் எழுதணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த ரொட்டீன் இருக்கிறதுனால சொன்னது. இதில் ஆக்சுவலான விஷயம் என்னென்னா, ஒரு நாள் தொடங்கும் போதும் ஒரு நாள் முடியும் போதும் நன்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு காலை நேரத்தில் நன்றி எழுதுறது நம்மளுடைய ஃபுல் டேவோட கான்ஷியஸ் பேட்டர்னை இந்த மாதிரி தான் நன்றிகள் லைஃப்பில் தேடணும், எல்லா விஷயங்கள்லையுமே நன்றி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு பேட்டர்னை கான்ஷியஸ்க்கு சொல்லி கொடுக்குறதுக்கு தான். ஸோ காலை நேரம் அப்படின்றது ஒரு நாளுடைய தொடக்கம்ன்றனால தான். அப்போது நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் இருந்தாலும் சரி, சில பேர் உங்கள் நாளை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் தொடங்குவீங்க. ஏன்னா காலையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் 6 மணிக்கு தான் அவங்க ஷிஃப்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு மேபி மத்தியானம் 2 மணிக்கு உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உங்கள் நாள் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் எழுத வேண்டிய நன்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நன்றி எழுதிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது, ஒரு நாள் தொடக்கமும் முடிவும் நன்றியோடு இருக்கணுங்கிறது தான். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் நாள் போக்கில், அதாவது அது நீங்கள் எந்த நேரத்தில் ஒர்க் பண்ணுறீங்க டைமெல்லாம் பிரச்சனை இல்லை. அஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்கிரிப்டிங் மாதிரியான ப்ராசஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்போ முடிச்சுட்ருக்கீங்களோ எந்த டைம் உங்களோட ரொட்டீன் அமைஞ்சிருக்குதோ அந்த நேரத்தில் பண்ணலாம். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில், இது காலையில் நைட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நாளுடைய தொடக்கம் ஒரு நாளுடைய முடிவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஷிஃப்ட்டோ உங்கள் டைமிங்கோ எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நன்றி.